கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஜாமீனில் வந்த தாவேக நிர்வாகிகள் மதியழகனும் பவுன்ராஜும் குடும்பத்துடன் தாவேக அலுவலகத்திற்கு வந்து விஜயை சந்தித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் மேற்கொண்ட இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அந்த கூட்ட நெரிசலுக்கு எதிர்பாராத விதமாக 41 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பல சிகிச்சைகளில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் இதன் பொறுப்பாக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி கடிதம் கொடுத்திருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை அக்யூஸ் நம்பர் 1 காவல்துறை பதிவு செய்து அவரை தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்திருந்தனர். அதே போன்று அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பவுன்ராஜ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்திருந்த நிலையில் இருவரும் நிபந்தனையற்ற ஜாமீன் மூலமாகவும் அதே போன்று நீதிமன்ற காவலில் விசாரணையின் பொழுதும் இருந்து வந்தனர். தொடர்ந்து தற்பொழுது நேற்று இவர்கள் இருவருக்கும் ஜாமீனில் விடுவிக்கப்படுவதாக அனுமதியானது வழங்கியிருந்த நிலையில் இன்று சிறையிலிருந்து இருவரும் வெளிவந்தனர். தற்பொழுது மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திப்பதற்காக இன்னைக்கு சென்னை வந்திருப்பதாக தகவலானது வெளியாகின்றது. அந்த வகையில் தற்பொழுது கிட்டத்தட்ட 17 நாட்களுக்கு மேலாக கட்சி அலுவலகத்திற்கே செல்லாத விஜய் இன்று மதியழகன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆகியோரை சந்திப்பதற்காக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். தாவேக தலைவர் விஜய் சிறையிலிருந்து வெளியே வந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரின் குடும்பத்தினருடன் இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய இந்த கட்சி அலுவலகத்தில் சந்தித்திருக்கின்றார். பிரச்சார பரப்புரையில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்ததன் காரணமாக மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தொடர்ந்து 16 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த காரணமாகவும் அதே போன்று அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் காவல்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 17 நாட்கள் கழித்து 2 தினங்களுக்கு முன்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வெளியில் தோன்றி அதே போன்று இரவு விஜயை ரகசியமாக சந்தித்து இது குறித்து பேசியிருந்தார். அதே போன்று நேற்று வழக்கம் போல கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரையும் சந்தித்து பேசியிருந்தார். இதன் பிறகு நேற்று நிபந்தனை ஜாமீன் மூலமாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் விடுவிப்பானது அது கிடைக்கப்பட்டது.